வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். நண்பர்களே, ஒரு சிறிய ஜோதிட குறிப்பை இந்த வீடியோ வாயிலாக பார்ப்போம். ஆசிரியர் பணி, அதாவது பிறருக்கு பாடம் கற்பிக்கும் பணி யாருக்கு சரியாக வரும், யாரிடம் படித்தால் சிறப்பாக படிக்கலாம் என்பதை இந்த ஜாதக ரீதியாக பார்ப்போம். ஆசிரியர் பணி என்பது பள்ளி ஆசிரியர் மட்டுமல்ல, ஜோதிட ஆசிரியர், கராத்தே ஆசிரியர், தியானம் யோகா சொல்லித்தர ஆசிரியர்னா பல வகை ஆசிரியர்கள் உண்டு. பல வகை கலைகளை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர். தையல் கலை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர் தான். பிறருக்கு கலைகளை கற்றுக் கொடுக்கும் நிலைமை, அதான் ஆசிரியர். இந்த பணி யாருக்கு எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல லக்னம் சந்திரன் வலிமையா இருக்கணும். அப்பதான் அவர் நிறைய விஷயங்களை தன் மனம் செய்து நினைவாற்றல வச்சிருப்பார். எல்லா விஷயத்துக்கும் எல்லா விதமான ஜாதகத்திலையும் லக்னாதி வலுவாக இருந்தால் லக்னாதி நினைவாற்றல் வலுவாக இருக்கும். நினைவாற்றல் வலுவாக இருந்தால் தான் எல்லாத்துக்குமே சிறப்பு. சரி, அடுத்த 5ஆம் இடம் அறிவாற்றல். 5ஆம் இடம் குரு வலுவாக இருந்தால் படித்த விஷயங்களை எது சரி எது தப்பு. இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கார், மேக்ஸ் வாத்தியார். அவர் எந்த முறைகள் சரியாக இருக்குது, இந்த மாதிரி தப்பாக இருக்கா சரியாக இருக்கா அப்படிங்கிறத தன் துறையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு சரியானதை தேர்ந்தெடுப்பார். சரியான, அதாவது நினைவாற்றல் வேற அறிவாற்றல் வேற. சரியானதை தேர்ந்தெடுக்கும் நிலை அறிவாற்றல். அதாவது சரியான பாடங்களை தேர்ந்தெடுத்து மாணவர்களுக்கு, தன்னுடைய மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அறிவாற்றல் மூலமாக, அதாவது 5ஆம் இடம் குரு மூலியமாக தேர்ந்தெடுத்து லக்னம் சந்திரன் மூலியமாக அதை தன் ஞாபக சக்தியை நிலை நிறுத்தி 2ஆம் இடம் பாகிஸ்தானமான 2ஆம் இடம் புதன் வாயிலாக கற்பிப்பார். 2ஆம் இடம் புதன் அந்த வலிமைக்கு ஏற்ப அவருடைய பாடங்களை பிறருக்கு போதிக்கும் தன்மை கிடைக்கும். இந்த லக்னம் 5ஆம் இடம் குரு இதெல்லாம் சரியா இல்லாம வெறும் 2ஆம் இடமும் குருவும் 2ஆம் இடமும் புதன் மட்டும் வளர்த்தா எடுக்காது. அதாவது அவற்றை நினைவாற்றல் இருக்கணும், பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அறிவாற்றல் இருக்கணும், எது சரிங்கிற உண்மை தெரியணும். அதுக்கு பிறகுதான் அவர் டீச்சிங் லைன்ல இருக்கணும். வெறுமன 2ஆம் இடம் புதன் வளர்த்திருந்தா அவர் தவறான பாடங்களை மாணவர்களுக்கு கற்பிப்பார். ஒரு ஆசிரியரா ஒரு ஜாதகத்தில் தகுதி உள்ளது. குரு புதன் மிக வலிமையா இருக்கணும். குரு அறிவை தருபவர், புதன் போதிப்பவர், திறமை வெளிப்படுத்துவர், கற்றகத்தை இறக்கி விடுவர். அந்த புதனுக்கான ஆதிபத்தியம் தான் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். குருவுக்கான ஆதிபத்தியம் 5ஆம் இடம் அறிவாற்றல் ஸ்தானம். குரு புதன் 10ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ, அதோ ராசிக்கு 10 அல்லது லக்னத்துக்கு 10 அல்லது ராசிக்கு 2ஆம் இடமோ லக்னத்துக்கு 2ஆம் இடமோ நல்ல பலமா சுபத்தன்மையோடு குரு புதன் இருந்து இருக்கும் பட்சம் அவர் ஆசிரியர் தொழில் சிறப்பாக இருப்பார். இந்த குரு புதனோட சூரியன் செவ்வாய் தொடர்பு இருந்தால் அவருடைய போதிக்கும் தன்மையில் நெருப்பா இருப்பார், இன்னும் சிறப்பாக தான் இருப்பார். குரு சூரியன் புதன் தொடர்பு இருந்தால், சூரியன் செவ்வாய் தொடர்பு இருந்தால், சனி மற்றும் ராகு கேதுகள் தொடர்பு இந்த குரு புதனுக்கு இருந்தால் அவர் போதிக்கும் தன்மையில் திறமை குறைவாக இருப்பார். குரு புதன் வலிமை பெற்று தனித்து இருக்கும்போது பெரிய அளவு அவர் ஆசிரியர் பண்ணி சிறப்பாக இருப்பார். சூரியன் செவ்வாய் போன்ற உஷ்ண கிரகங்கள் தொடர்பு இருக்கும்போது அவர் போதிக்கும் தன்மை இன்னும் சிறப்பாக தான் இருக்கும், ஜூட்டா இருக்கும். பாவகிரக தொடர்பு இன்றி, அதாவது சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் தொடர்பின்றி குரு புதன் ஜாதகத்தில் வலிமை பெற்று 2ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பில் இருக்க ஆசிரியர் தொழிலுக்கு அவர் தகுதியானவர். அவரிடம் பாடம் படிக்கும் மாணவர்கள் வெற்றிகரமாக பாடங்களை படிப்பார்.